Watch full episodes on Jio Hotstar. வேகமா வா, என்ன பார்த்துட்டு இருக்க? விடி, அந்த டாக் தப்பிக்க கூடாது. அம்மாமா ஓடக்கூடாது. ஒரு வேலை தப்பிச்சிருச்சு, மிஸ்டர் சங்கு நம்மள கிழிச்சு தச்சு போட்டுருவாரு. பிடிங்க, அதை விடாதீங்க, பிடிங்க. அது தப்பிக்க கூடாது. சீக்கிரம் வாங்க. அதோ அங்க இருக்கு. கண்ணு தெரியலையா என்ன? என்ன நடக்குதுங்க? ஒரு டாகியை இத்தனை பேர் சேர்ந்து துரத்துறாங்க. எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு என் மனசுக்கு தோணுது. இப்பவே மோட்டு பத்துலுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ மோட்டு பத்துலு, நீ பாடாத, வாய போடுறான். ஹலோ டாகி. சோறு விட்டவன போடா. மரியாதையா அந்த டாகி எங்க கிட்ட கொடுத்துரு. இங்க பாருங்க, நான் தான் டான் ஆஃப் தி டான், சூப்பர் டான். நீங்க யாருன்னு கேட்கணும். யாரு? யாரு சொல்லுங்கடா. நான் தான் டானுக்கெல்லாம் டான், சூப்பர் டான், மிஸ்டர் சம்கோ. ஆமா, யார் இந்த மொட்டை ஒரு மூட்டை? யார் நீங்க? நாங்களா? நண்பர்களுக்கு நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்களோட பேரு மோட்டோ பத்லு. நைஸ் மீட்டிங் யூ. ஏய், டூ ஸ்டெப் பேக். நமக்கு இந்த மட்டமான சோடா புட்டி போட்ட சொட்ட மண்டையெல்லாம் சுத்தமா ஆகாது. கிட்டே சேர்க்க மாட்டேன். சுத்தமா பிடிக்காது. ஏன்டா ஒவ்வொரு விஷயத்தையும் 3 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஏன் தெரியுமா? அப்பதான் சொன்ன விஷயம் எல்லாம் எதிராளி மனசுல பளிச்சுன்னு புரியும். ஏய், மரியாதையா அந்த டாக்கியை எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லனா சிரிக்கிறதுக்கு நாளைக்கு உங்களுக்கு பல்லு இருக்காது. சம்கு கிட்ட சப்ப சேலஞ்ச் உறியா? காட்ஸ் அட்டாக். என்ன மோட்டோ யூனிஃபார்ம்ல செஞ்சு வராங்க? இரு, இவனுக்கு நம்ம கிட்ட வாங்காம போக மாட்டானுங்க. டேய் மொட்டை சொட்டை, என்னடா பண்றீங்க? டடடா. டேய், சொன்னா கேளுங்க. வா சீட்டத்தோட பாய் பாய் மோட்டோ பத்லு. திரும்ப நாம சந்திக்கவே வேண்டாம். பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதாடா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. சரி, வாடா, போய் அந்த வில்லனை ஒரு வழி பண்ணுவோம். வாயில சொன்னா கேட்கவே மாட்டாங்க. வண்டி எடு. ஹலோ சிங்கம் சார். Yes, Motu Patlu. Okay. Don't worry. நான் தான் இருக்கல்ல. My name is Singo. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. Impossible. கான்ஸ்டபிள்ஸ், நடு ரோட்ல நான் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அந்த ரவுடி பசங்களுக்கு என்ன பண்றதுனே புரியாம போயிடும். நீங்க பெரிய தோப்பு சார். இந்தியாவுக்கே ஒரு ஹோப் சார். சிங்கம் சார் என்ன ஹெலிகாப்டர் அண்ணந்து பாக்குறாரு? இதுக்கு முன்னால ஹெலிகாப்டரை பார்த்திருக்க மாட்டாரோ? ரோட்ல கல்லுடா. சாரி சிங்கம் சார், உங்களை நாங்க அப்புறமா மீட் பண்றோம். பிஸியா இருக்கோம்.
எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு, எதை இடிச்சிட்டு நிக்காம போறானுங்க. மோட்டு ரெடியா? சோம்பேறி, நான் எப்பவும் ரெடி. இவனிங்க எப்படி இங்க வந்தாங்க? இப்ப இந்த மோட்டு பந்தோட திறமை என்னன்னு பாடுறா சோம்பேறி. இங்கிலீஷ் எப்படி கர்ச்சிப்பா மாத்துறோன்னு பாருங்க. மிஸ்டர் சங்கு, ஏய் புடி மோட்டு. பாய் பாய் மோட்டு பத்லு, பாய். நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. மோட்டு அங்க பாரு, இந்த டாகியோட கழுத்துல இருக்கிற டாலரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் கருப்பாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த டாலர்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்னா இந்த டாகிய நீ புடுறா, அவன் கதையை நான் இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன். அந்த புதையல் எங்க இருக்குன்னு இந்த மேப்பை பார்த்தா தெரிஞ்சிடும். ஓ, புதையல் கிறிஸ்மஸ் மவுண்டன்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. தேடுற வேலை நமக்கு சுலபமா ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த புதையல் எனக்கு மட்டும்தான். வரண்டா. நண்பேண்டா. மொத்த மலையை குறைஞ்சு புதையல் வெளியே எடுக்கல. என் பேர் சப்பு. இல்ல பூச்சிங்க, புதையல் என்கிட்ட இல்ல. பை பை. ப்ளீஸ் டோன்ட் மை ஆசிகம். எப்படி இருக்கு? பாராசூட் பறந்துடே. சரி வா பாத்துலோ, இந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். அட கடவுளே, என்ன இது? எதுக்காக இது இப்படி இருக்கு? இந்த சின்ன பேப்பருக்காக இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்றது யாரு? ஏன் பண்றாங்க? இத பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மேப் மாதிரியே இருக்கு. ஆனா இது எதோட மேப்னே தெரியலையே. இது எதோட மேப்னு நான் உங்களுக்கு போட சொல்றேன். போட என் செல்லம். வாலக்கி. இந்த புதையல் சந்தன்பூர் ராஜாவை சேர்ந்தது. என்னோட பெயர் சந்து. நான் ராஜா சந்தன்பூரோட வேலைக்காரன். எங்களோட ராஜா அவர் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாரு. ஆனா வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதான் அவரோட குடும்ப சொத்துக்கள், அதான் சில வைரங்கள், தங்கம், இது எல்லாத்தையுமே தன்னோட கிரீடத்துக்குள்ள வச்சிருந்தாரு. அதை வித்து எப்படியாவது இந்த ஃப்ரீ நகரத்துல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், அப்புறம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அப்புறம் இங்க இருக்க மக்களுக்கெல்லாம் சரியான மருத்துவமும் கல்வியும் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மிஸ்டர் சம்குக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட ஆட்கள்லாம் எங்களோட ராஜாவை துரத்த ஆரம்பிச்சாங்க. அதனால எங்க ராஜா வந்து அந்த கிரீடத்தை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சாரு. அந்த இடத்த ஒரு மேப்ல வரைஞ்சு வச்சு இந்த டாகி லக்கியோட காலர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சாரு. இது எல்லாத்தையும் ஒரு வேலைக்காரன் கேட்டுட்டான். எங்களோட ராஜா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே லக்கி கழுத்துல இருக்க காலரை திருட நினைச்சாங்க. அப்புறம் லக்கியை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்படியோ நீங்க வந்து இங்க லக்கி காப்பாத்திட்டீங்க. எப்படியாவது அந்த புதையலை தேடி கண்டுபிடிச்சு ராஜாவோட கனவை நனவாக்க நாங்க முயற்சி பண்றோம். இந்த புர்புரி நகர்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், நிறைய பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி ஆகணும். இந்த லக்கிய நீங்க கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க ராஜாவோட கனவு நிறைவேற போகுது. என்னோட ஆசை ஆரம்பத்துல இருந்தே இது மட்டும்தான். வாடா செல்லக்குட்டி, போகலாம். வரேங்க. இந்த டாகி பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கே. அட கடவுளே, என்னாச்சு? இது கிறிஸ்மஸ் மவுண்டைன். இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மவுண்டைன்ல நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். அப்படின்னா வாங்க சீக்கிரமா போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணலாம். நாம வேகமா போலன்னா அந்த சம்கோ இருக்கான்ல, சாம்கோ, அவன் ஏற்கனவே இந்த மேப்பை பார்த்துட்டா அவன் போய் புதையல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எடுத்துடலாம். சீக்கிரம் வாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எந்த தடவை மிஸ்டர் சங்குவை மட்டும் நான் பார்க்கணும். அவனை துணி துவைக்கிறவங்க கையில மாட்டின துணி மாதிரி தோச்சி கிழிக்க போறேன். ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க போல இருக்கு. கரெக்ட் சார். துணி துவைக்கிறவங்க கிட்ட கிடைச்ச துணி மாதிரி அடிச்சு துவைச்சிடும் சார். எல்லாம் பொதுவாக மேலதிகாரி ஏன் வேலையை கை வைக்கிறியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவரு இன்ஸ்பெக்டர்ன்றத மறந்துட்டியா? அவரு எஸ்பி. ஸ்டாப் பண்ணி தொலை. ஸ்டாப் பண்ணு. சார், ஐ அம் ரிப்போர்ட்டிங் சார். சார் எங்க சார் இருக்கீங்க? அடிச்சு துவைச்சிட்டு எங்க இருக்கா கேக்குறேன். என்ன சிங்கம் சார், ரொம்ப பெயினிங்கா இருக்கா? யார பார்த்து எந்த கேக்குற? பெயினா? அதெல்லாம் எனக்கு சுத்தமா இல்லவே இல்ல. லெட்ஸ் கோ. கிறிஸ்மஸ் மவுண்டைன்
யூ ஆர் கிரேட் சார் இந்தியாக்கு நீங்க தான் ஹோப் இருடா, வரேன்டா. மண்டையா இருடா, எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு வந்துடுறேன். அப்படியா? எனக்கு வேற ரொம்ப தாகமா இருக்கு. அந்த தண்டனக்க டானை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம். பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம். அண்ணாச்சி, எதுவா இருந்தாலும் சூடா சீக்கிரமா கொண்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. ஏய் மோட்டோ, சரிங்க. வெறுப்பேத்தாம சீக்கிரமா எடுத்து வந்து குடிச்சியா? பாக்ஸர் அண்ணே, கொஞ்ச நேரம் வரைக்கும் உங்களோட கனவு என்னோட கனவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க பாக்ஸிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு பசங்களுக்கு சேவை செய்ய போறீங்க. நானும் உங்க கூட சேவை செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது நிறைவேறாது போல இருக்கே. அது வெறும் கனவாவே போயிடும் போல இருக்கே. ஏன் என்னாச்சு? அங்க பாருங்க, அந்த மோட்டு பத்துலு கசேடராம் சட்கா எல்லாரும் புதையில தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த புதையல அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. வாங்க, நம்ம திரும்பி போயிடலாம். ஏய், என்னோட கனவை யாரும் அழிக்க முடியாது. நான் அவனுக்கு 4 பேரையும் அடிச்சு துவைச்சு இந்த ஏரியாவை விட்டு விரட்டி அடிக்கிறேன். வா, என்ன நடக்குதுன்னு பாரு. சீக்கிரம் வா என் கூட. வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. ஓய், மோட்டு பத்துலு. நல்லா தானே பாருங்க. எதுக்காக கழுத்துல என்னடா இருக்கற? பண்றீங்க? அண்ணே. ஏன்டா பாடி தொலைச்ச? அச்சச்சோ என்னது இது ஏய், என்னுடைய தாபாக்கு வந்து அடிதடி சண்டையெல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பிச்சிடுவேன். என்னுடைய தாபாவை காப்பாத்துங்க. மாமியாரே, காப்பாத்துங்க. பாருங்க, பாஸ் அண்ணா சொல்றதை கேளுங்க. என்னடா கேக்குறது? எஸ்கேப் பண்ணலாம். ஏய், நீங்க போற அவனே. சாமி, மோட்டை பாத்திரம் எங்க இருக்கீங்க? பால் சொன்ன பார்த்தா ஏன் மேல விழுகிறீங்க? என் வேலையை முடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப நம்ம எஸ்கேப் ஆவோமா? நெக்ஸ்ட் ரவுண்டா? டேய், வேணாம்டா, சொன்னா கேளுடா. அப்பா, அப்பா, அப்பா. அவங்க மேல கை வச்சு பாரியா? தயவு செஞ்சு எங்களை அடிக்காதப்பா. நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா உட்கார்ந்து பேசலாம். இந்த இடத்தை விட்டு இறங்க கூடாது. இறங்குவீங்க தொலைச்சிருவேன். தேங்க்யூ. நீங்க ரொம்ப நல்லவங்க சார். கஜா கஜா, எங்க இருந்தப்பா இந்த கருகர ஸ்மெல்ல வருது நமக்கு? என்ன ஏதோ கருகிற வாடை வருது இல்ல மோட்டோ? அச்சோ, பின்னாடி ஏதோ எரியுது போல இருக்கு. ஆனா நம்ம எதிர்ச்சனா அந்த பாக்ஸர் நம்மள அடிச்சா கொன்னுடுவாம்பா. டாக்டரே, நாம எந்திரிக்கலனா எல்லாமே வெந்துடும் போல இருக்குது. மாமியாரே, காப்பாத்துங்க. ஏய், இங்க பாத்தீங்களா? தெரியலையா? என்னடா நடக்குது மோட்டோ இந்த ஏரியாவுல? மோட்டோ, இங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, போயிடலாம். அப்படின்றியா? சரி வா, இந்த வந்துட்டேன். டேய் பாக்ஸரே, இன்னைக்கு நீயா நானும் பாத்துடலாம்டா. வாடா, ஒரு கை பார்க்கலாம். ஏய், நல்லவனுக்கு நான் ஸ்டிக் தவாவும் ஆயுதம் தான்டா. சோம்பேறி, ஏன்டா என்ன அடிச்ச? காரணம் நாம தானோ? ஆஹா, இது கோவத்துல இருக்கோ, ஏய், ஓடிடலாம். இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை சும்மா விட மாட்டேன். இல்லங்கடா. இந்த பக்கம் போயிடுறேன். வா வா வா, வந்துரு. ஓடி வந்த பிரீத்திங் அவனுக்கு தெரியாம பாத்துக்க மாட்டோம். சரிடா. வந்த வழியம்மா, அவன் வந்த வழியிலே திரும்பி போயிடணும். ஏய், இங்க இருக்கீங்களா? என்ன பண்ற பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய மனிதனாடா. பத்துல வயிறு காலியா இருப்பது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. என்னடா ஷேக்கிங் டெவலப் ஆகுது? ஐடியா தம்பரோட மக்கத்து பரமி. சரி. கேடா. இனிமே அவனாச்சு
பாக்கி வீடாச்சு வந்துரு மோட்டோ. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. மோட்டோ அப்படியே ஒரு எதிரே அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. டிரைவர் தம்பி வண்டி எடுப்பா. என்னுடைய தாபாவை எப்படி தரமட்டமாக்கிட்டீங்களே. நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு. பாத்துக்கிட்டே இரு. நீ வேணா பாரு, நான் போலீஸ கூப்பிடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்கு? அது அந்த பக்கம் இருக்கு. அப்படின்னா ரெடி. போலீஸ் ஹெல்ப் போலீஸ். சார் அவர் ஹெல்ப் பண்ணனும் கேக்குறாரு. ஹெச்ஓ ஹெல்ப் மீ ஹெல்ப். அத கதவுலே அவன் நிக்காம போயிட்டே இருந்தா அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? என்னோட சூப்பர் மூளையில இப்போ ஒரு சூப்பர் ஐடியா உதிச்சிருக்கு. இதுக்கு மேல மோட்டு பத்துல முன்னேறி போக முடியாம நான் ஒரு வழி பண்ணிடலாம். என்ன பண்ணாலும் சீக்கிரம் பண்ணு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டைம் வேஸ்ட் பண்ணாத, இல்லனா தேங்காய் மாதிரி உடைச்சு போட்டுருவேன். என்னடா நக்கலா சிரிப்பு வேண்டி கிடக்கு. கிண்டலா போச்சா உங்களுக்கு? இந்த வாங்க வாங்க. இந்த திமுரு தானே கலாய்க்கிறானுங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணுங்க, உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சு போட்டு வச்சு ஆக்குறத. திமுரு தான். ஏய் டிரைவர் பாத்து சூதனமா ஓட்டுப்பா. எவ்வளவு பெரிய பள்ளம். நீங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டேன். பை பை மோட்டு பத்லு. இதுக்கெல்லாம் நான் இன்னும் வளரணும் தம்பி. ஓடி இருந்த களிமுக்கா. டேய் ஜான், இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னாலதான் ஆச்சு. நீ எந்த வேலைக்கும் லாயக்கே இல்ல. நீயும் ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டே, அடுத்தவங்களும் செய்ய விட மாட்டேங்க. உனக்கு என்னதான் பண்றது? ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஒன்ன எனக்கு வர ஆத்திரத்துக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. டேய் என்னடா என்ன பண்ற? வண்டிய மேல எடுடா, காப்பாத்துடா, எனக்கு பயமா இருக்கு. சித்தி போயிட்டாங்க, சித்தி போயிட்டாங்க, சித்தி போயிட்டாங்க. பாஸ் பாஸ் தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். இதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர்டா. நல்ல வேளை அந்த தொல்லை நம்மள விட்டு போயிடுச்சு. பாஸ் பாஸ் இப்ப எதுக்கு உனக்கு மறுபடியும் திக்குது? என்ன என் சித்தி பின்னாடி நிக்கிறாங்களா என்ன? பாஸ் பாஸ் திரும்ப எதுக்கு சீச்சின்னு இழுக்கிறீங்க? அதான் சித்தி விழுந்துட்டாங்கல்ல, என் பின்னாடி எப்படி வர முடியும்? சித்தி நீங்க வந்துட்டீங்களா? போயிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டேனே. என்னடா சொன்ன? எங்க ஓட பாக்குறீங்க? வெட்டுங்களா? வெட்டி பேச்சா பேசுறீங்க?
நம்ம இந்த நதியை தாண்டி எப்படிப்பா போறதோ சொல்லுங்க. எப்படியாவது நாம இந்த ஆத்த தாண்டி போயே ஆகணும். அப்புறம் நாம அந்த புதையலை அடைஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, நம்ம புர்புரி நகர்ல பெரிய பெரிய ஸ்கூல்லாம் கட்டணும், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி ஆகணும். மண்டபையில காரை பின்னாடி ஏறா. அப்படிதான், சீக்கிரமா இரு. நான் பின்னாடி இறங்கி தள்ளுறேன். ஆஹா, அந்த இடத்துல நிக்கிறமே. என்னடா ஒன்னும் நடக்கலையே நினைக்க. தள்ளு மாட்டோம். உன்னால முடியும் தம்பி. என்னோட கார். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் காரை தூக்கி தண்ணியில போட்டிருப்பீங்க. நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. பாக்ஸர் அண்ணே, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நல்லவனோ கேட்டவனோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுடுங்களேன். இத பாருங்க, உங்க ஷேரை விட நான் டபுள் தரேன், அதாவது 20% தரேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க பாக்ஸர் அண்ணே. ஓ 20%? அப்படின்னா நான் எல்லா ஸ்கூலையும் டபுளா திறக்கலாம். வெரி குட், வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. எல்லாத்த விடவும் இந்த சவாரி தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.